வணக்கம். சித்தர் போற்றி, சிவம் போற்றி, எல்லாம் வல்ல வாழைத்தாயே போற்றி. அன்னை காமாட்சியின் பொற்பாதகமலங்களை வணங்கி இந்த இனிய வேளையிலே பிரம்மரிஷி ஜோதிட மையம் வாயிலாக புத்தாண்டு பிறக்க இருக்கக்கூடியதை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். அன்பர்களே, தமிழ் புத்தாண்டு நாளை பிறக்க இருக்கக்கூடிய நிலையில் அதனை பற்றிய சில தெளிவான விளக்கங்களை உங்களுக்கு தர வேண்டும் என்ற ஆர்வத்தில் தான் இந்த பதிவு. பொதுவாக தமிழ் புத்தாண்டு சித்திரை 1ஆம் தேதி என்று சொல்லக்கூடிய நிலையிலே சூரியன் பங்குனி மாதத்தின் கடைசி நாளில் இருந்து சித்திரை என்று சொல்லக்கூடிய மேச ராசிக்குள் நுழையும் போது ஏற்படக்கூடிய ஒரு நிலைப்பாடு தான் புத்தாண்டு பிறக்கிறது. அந்த வகையிலே பார்க்கும்போது பாகை அடிப்படையிலே பார்த்தால் சூரியனுடைய நகர்வு மீன ராசியில் 30 பாகை கடந்து செல்வது என்று பார்க்கும்போது இன்று இரவு 9:02 இந்த சூரியன் மேசராசிக்குள் நுழைகிறார். அப்படி சூரியன் மேசராசிக்குள் நுழையக்கூடிய வேலையே புத்தாண்டு பிறக்கும் என்பதாகும். நாளை பிறக்கிறதா இன்று பிறக்கிறதா என்றால் இன்றைய தினம் இரவு, அதாவது 13/4/2024 சனிக்கிழமை ஆகிய இன்று இரவு 9:02 அளவில் சூரியன் மேசராசியில் பிரவேசமாகிறார். ஆகையினால் புத்தாண்டு பிறக்கக்கூடிய வேலை நாளை அல்ல, இன்றைய தினமே என்று நாம் கவனத்தில் கருத்தில் கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கும்போது இந்த தமிழ் புத்தாண்டு, இதனுடைய பெயர் குரோதி வருடம். குரோதி வருடத்தை பற்றி இடைக்காலர் சித்தர் சொல்லிய வெண்பா இங்கே உங்களுக்காக கொடுக்கிறோம். கோரக்குரோதித்தனில் கொள்ளை மிகும் கல்லறினால் பாரிற் சனங்கள் பயமடைவார், கார்மிக்க அற்பமழை பெய்யும் மக்கங்குறையுமே சொற்ப விளைவு உண்டனவே சொல் என்று இடைக்காரர் கூறுகிறார். இதன் பொருள் என்ன? கோரக்குரோதி வருடத்தினுடைய இந்த வருஷ பிறப்பானது திருட்டு பயம் அதிகரிக்கும், கள்ளரினால் திருடர்களால் பகை, திருட்டு, கொள்ளை போன்ற செயல்பாடுகள் அதிகரிக்கும். உலகிலே இந்த மக்கள் இந்த திருடர்களுடைய செயல்பாடுகளினால் நிம்மதி இல்லாமல் பயம் கொள்வர். சரி, அது மட்டுமா? வாழ்க்கையில் அனைவரும் விவசாயத்தை நம்பித்தான் எல்லா தொழில்களும் செய்கிறார்கள். அந்த விவசாயத்திற்கு அடிப்படை மழைப்பொழிவு. ஆனால் இந்த வருடம் மழைப்பொழிவு சொற்ப அளவுதான் இருக்கும் என்று இந்த வெண்பா கூறுகிறது. காய்கறிகள் இவைகளுடைய விளைச்சல் குறையும், பயிர்களுடைய விளைச்சலும் மிக மிக குறைவாகத்தான், சொற்ப அளவுதான் இருக்கும் என்று இந்த வருடப்பலன் கூறுகிறது. சரி, சூரியன் பிரவேசிக்கக்கூடிய அந்த சித்திரை என்று சொல்லக்கூடிய மேசராசியில் புகும் பொழுது சித்திரை மாதம் ஆரம்பமாகிறது. இந்த வேளையிலே இந்த வருஷத்திற்குரிய லக்னம், ராசி, இந்த கிரகங்களுடைய நிலை இவையெல்லாம் கொண்டு பார்க்கும்போது சூரியன் இன்றைய தினம் 9:02 அளவிலே விருச்சிக ராசியில் லக்னமாக விழுகிறது. அந்த சமயம் லக்னம் விருச்சிகத்தில் அமையும் பொழுது இந்த ராசியிலே மற்ற கிரகங்கள் கோச்சாரத்தில் எப்படி அமைந்திருக்கிறது என்பதை பற்றி பார்க்கும்போது லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் லக்னத்திற்கு 4ஆம் வீட்டிலும், அதே வீட்டில் சனி ஆட்சி பலமாகவும் 5ஆம் வீட்டில்
மீன ராசியில் புதன், சுக்கிரன், ராகு அமைந்திருக்கிறார்கள். லக்னத்துக்கு 6ஆம் வீட்டில் சூரியன், குரு மேசராசியில் இருக்கிறார்கள். அதோடு லக்னத்திற்கு 8ஆம் வீட்டில் சந்திரன் அமைகிறார். அவர் சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திரம் மிருகசீரிஷமாகும். லக்னத்திற்கு 11ஆம் வீட்டில் கேது அமைந்திருக்கிறார் கன்னி ராசியில். இது ராசியினுடைய நிலைப்பாடு. இவைகள் இந்த கிரகங்கள் அமைந்த நிலையை கொண்டு நவாம்சத்தை பார்க்கும்போது நவாம்சமானது லக்னம் கன்னி லக்னத்தில் கன்னியா ராசியில் அமைகிறது. அந்த லக்னத்திலிருந்து கன்னி லக்னத்திலிருந்து நவாம்சத்திலே லக்னத்திற்கு 3ஆம் வீட்டில் சுக்கிரன், குரு, சந்திரன், லக்னத்திற்கு 5ஆம் வீட்டில் ராகு, லக்னத்துக்கு 7ஆம் வீட்டில் புதன், லக்னத்திற்கு 8ஆம் வீட்டில் சூரியன், சனி, செவ்வாய் ஆகியோரும், லக்னத்திற்கு 11ஆம் வீட்டில் கேதுவும் அமைந்திருக்கிறது. இதுதான் இந்த வருடத்தினுடைய ராசியும் நவாம்சமும் ஆகும். இந்த வருஷப்பிறப்பை கொண்டு லக்னத்தை கொண்டு பொதுவாக பஞ்சாங்கம் எழுதும்போது வருடப்பலனை பற்றி பார்க்கும்போது லக்னம் தமிழ்நாட்டிற்கும் ராசி உலகம் முழுவதற்குமாக பலன் சொல்லப்படுகிறது. அந்த வகையிலே பார்க்கும்போது இந்த ராசி மிதுன ராசியில் அமைந்திருக்கிறது. மிருகசீர நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். இவ்விதமாக இந்த லக்ன பலன், ராசி பலன் என்று நாம் பார்க்கும்போது பொதுவாக இந்த வருடம் நமக்கு எப்படி இருக்கும் என்று பார்த்தால், ஒவ்வொரு ராசியிலே அமைந்த இந்த நவகோள்கள் எந்த அமைப்பில் அமைந்திருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். அவைகளை கொண்டுதான் இந்த வருட பலன் அமையும். அப்படி பார்த்தால் லக்னம் என்று சொல்லக்கூடிய விருச்சிகம், அதன் அதிபதி செவ்வாய், அவர் 4ஆம் வீட்டில் லக்னத்திற்கு கேந்திரத்தில் அமைந்திருக்கிறார். பொதுவாக பாவகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி, செவ்வாய், ராகு, கேதுக்கள், சூரியன் இவர்களெல்லாம் கேந்திரத்தில் அமைவது சிறப்பு. இங்கே பார்க்கும்போது லக்னாதிபதி செவ்வாய் கேந்திரத்தில் 4ஆம் வீட்டில் அமைந்திருக்கிறார். கூடவே ஆட்சி பெற்ற சனி, அதுதான் இங்கே சற்று வலுவை குறைக்கிறது என்று சொல்ல வேண்டும். அடுத்த கிரகங்கள் எப்படி அமைந்திருக்கிறது? லக்னத்திற்கு 7 மற்றும் 12 சுக்கிர பகவான் உச்சம் பெற்று மீன ராசியில் இருக்கிறார். அத்தோடு 8, 11 புதன் நீச பங்கம் அடைந்து, காரணம் அங்கே சுக்கிரன் உச்சமாகி கூடவே புதன் சேர்வதால் புதனுடைய நீசம் பங்கம் அடைகிறது. நீசபங்க ராஜயோகத்தை பெறுகிறது புதன். கூடவே அந்த புதன் வர்க்கோத்துவம் பெறுகிறார். அதுதான் அங்கே சிறப்பு. நீசபங்கம் அடைவது அல்லாமல் வர்க்கோத்துவம் பெறுகிறார். அதே சமயம் இந்த 2 கிரகங்களோடு ராகு பகவானும் இணைந்திருக்கிறார். சரி, பலன் அப்புறம் பார்ப்போம். இதற்கு அடுத்ததாக சூரியன் மேசராசியில் குருவுடன் சேர்ந்திருக்கிறார். சூரியன் 10க்குரியவர். அவர் மேசத்தில், அவரும் வர்க்கோத்தமம் பெற்று இருக்கிறார். அடுத்த நிலைப்பாடு என்று பார்க்கும்போது மேசத்தில் இருக்கக்கூடிய சூரியன், குரு அம்சத்தில் பார்க்கும்போது லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் மேசராசியில் தனது சுய வீட்டில் செவ்வாய் அமைந்திருக்கிறார். சனியும் அங்கே நீசம் பெற்று அமைந்திருக்கிறார். அவர் நீச பங்கம் அடைகிறார். கூடவே சூரியன் உச்ச சூரியனாகி இருப்பதால் அவரும் நீசபங்க ராஜயோகத்தை பெறுகிறார். இந்த நிலையிலே சந்திரன் லக்னத்துக்கு 8 மிருகசீரிஷம் நட்சத்திரத்திலே சஞ்சரித்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கும்போது இதற்கு அடுத்ததாக 11ஆம் இடத்திலே கேது பகவானுடைய பிரவேசம் இருக்கிறது. ஆக இந்த ராசிகள், கிரகங்கள்
அமைந்த நிலை கொண்டு வருஷத்தை பார்க்கும்போது வருஷத்தினுடைய பலன் என்னவென்று பார்த்தால், செவ்வாயினுடைய புதன், சூரியன், சுக்கிரன் இவர்களோடு சனியும் ஆட்சி நீசபங்கம் இவையெல்லாம் அடைந்து ஒவ்வொருவரும் தனித்தனியாக பலம் பெற்ற நிலையில்தான் இருக்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது இந்த குரோதி வருடத்தினுடைய வெண்பா அப்படியே முழுமையாக பலிதமாகும் என்பதுதான் நாம் இங்கே பார்க்க வேண்டும். 1-6க்கு அதிபதியான செவ்வாய் சனி சேர்க்கை பெற்றதனால் நாட்டிலே யுத்தம் என்று சொல்லக்கூடிய நிலை, போர் பயம் ஏற்படும். தீய கிரகங்கள் ஒன்று சேர்ந்து 4ஆம் வீட்டில் இருக்கும்போது நாட்டில் எதிரினுடைய ஆக்கிரமிப்பு, அவருடைய தொந்தரவு, அச்சுறுத்தல், அந்நிய நாட்டினுடைய அச்சுறுத்தல் ஆகியவையெல்லாம் ஏற்படும் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். சூரியன் 10க்குரியவர், அவர் உச்சம் பெற்று 6ஆம் வீட்டுக்கு சென்று விட்டார். அதனால் மருத்துவம் சார்ந்த துறைகள் 4ஆம் வீட்டிலிருந்து சனியும் செவ்வாயும் 10ஆம் வீட்டை பார்ப்பதோடு அந்த அதிபதி உச்சம் பெற்று 6ஆம் வீட்டில் மறைந்திருப்பதால், அவர் வர்க்கோத்தமம் பெற்ற நிலையிலே இருப்பதால் கெமிக்கல், உர உற்பத்தி, ரசாயன தொழிற்சாலைகள், அதில் பணிபுரிபவர் அனைவருக்குமே நல்ல ஒரு சிறப்பான நிலையை தரும் என்பதில் சந்தேகமில்லை. காரணம், 6ஆம் வீட்டில் குரு பகவான் 2-5க்குரியவர் சூரியனோடு சேர்ந்து சுபத்துவம் அடை செய்து விட்டார். அதனால் அரசனுடைய செயல்பாடுகள், அதிகாரம், அந்தஸ்து, நிர்வாக மேலாண்மை இவைகளெல்லாம் நன்றாகவே இருக்கும். எனினும் 6ஆம் வீட்டும் நிலையை பார்க்கும்போது பலமடைந்து விடுவதால் எதிரிகளுடைய கை மேலோங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சரி, அடுத்தது பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9க்குரிய சந்திரன் 8இல் மறைவது சிறப்பில்லை தான். ஆனால் பெண்களுக்கு பயம், அச்சம் இவைகளெல்லாம் ஏற்படும். ஒரு பாதுகாப்பு இன்மை என்ற நிலை ஏற்படும். அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது மிக மிக அவசியம். சுக்கிரன் இங்கே உச்சம் பெற்று புதன் ராகுவோடு சேர்ந்திருப்பதால் கேளிக்கைகள், விளையாட்டுக்கள் இவைகளெல்லாம் அதிக அளவிலே இருக்கும். சூரியனுடைய செயல்பாடு, சனியின் செயல்பாடு, விளைபொருட்கள், உஷ்ண சம்பந்தப்பட்ட பொருட்கள்லாம் விலையேறும். குருவின் காரகத்துவமான தங்கமும் விலை ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். ஆகையினால் பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் சற்று குறைவுதான். தெய்வ வழிபாடு மிக மிக அவசியம். மக்கள் வளமோடு வாழ்வதற்கு மழை பொழிவு மிக மிக அவசியம்.